சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தற்பொழுது வெளியேற உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கின்ற தொகுதிகளை திமுக தர வேண்டும், எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். இதனால் திமுகவின் எம்பிக்களை கூட்டங்களை ஆலோசனை செய்ய தற்பொழுது ஏற்பாடு செய்துள்ளார். திமுகவிற்கு பேரதிர்ச்சியாக காங்கிரஸ் சுமார் 50 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் 10 தொகுதிகளும், அது மட்டுமல்ல முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் கூடுதலான தொகுதிகளை கேட்பதால் 2026 சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையை திமுகவால் பெற முடியாது. கூட்டணி ஆட்சிதான் அமலுக்கு வரும். அப்படி கூட்டணி ஆட்சி அமலுக்கு வந்தால் நிச்சயம் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இதற்கு முதலில் திமுகவின் கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்பதையும் நாம் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு உடன்படாத திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கொடுக்கின்ற தொகுதிகளையும் எண்ணிக்கையையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், விசிக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான சூழலை உருவாக்கிவிடாதீர்கள். தற்பொழுது திமுக, அதிமுக மட்டும் கிடையாது, தாவேகாவும் இருக்கிறது. ஏற்கனவே தாவேகாவிற்கான ஆதரவு இளைஞர்கள் பட்டாளம் பெருமளவில் இருப்பதன் காரணமாக மக்களின் செல்வாக்கும் தற்பொழுது தாவேகா நாட்கள் செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதையும் தெரிவித்துள்ள திமுகவின் கூட்டணி கட்சிகள் இதனால் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஒருவேளை திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறிவிட்டால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறாது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த தேர்தல்களிலும் இதுதான் நடந்தது. 2011ஆம் ஆண்டு அதிமுக விஜயகாந்த் அவர்களது தேமுகவுடன் கூட்டணி வைத்தது. அப்பொழுது திமுகவிற்கு ஆதரவாக பல கட்சிகள் களத்தில் இருந்தாலும் கூட புதிதாக தோன்றிய விஜயகாந்த் அவர்களுக்கு இளைஞர்களது பட்டாளம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவராகவே விஜயகாந்த் அவர்கள் வந்தார். ஆனால் அதே சமயத்தில் திமுக கூட்டணியோ படுதோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிட்டது. இதே நிலைமைதான் 2026லும் வரும். அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் கூட்டணிகளுக்கு அதிக எண்ணிக்கையான தொகுதிகளை ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டும். இல்லை என்றால் திமுக தோல்விதான் என்று கூறியிருப்பதுதான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.